4.5 வருஷம் லவ். நான் லெட் டவுன் பண்ணிட்டேன் அவங்கள. பேசிக்காக நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. அவங்க அதை முடிக்கும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. நான் பர்சனாக நான் வந்து வேறு மாதிரி மாறிட்டேன். ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டேன். கால் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன். ரொம்ப கெஞ்சுவேன். அவங்க லைக் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே போயிட்டு அவங்கள போயிட்டு இல்லை போ அதை சரி பண்ணலான்னு சொல்லுவேன். தெரியல, அவங்களுக்கு அதை சரி பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அவங்களுக்கு. என்னால் அதை இன்னும் ஏற்றுக்க முடியல. என்ன ரீசன், எதனால இது ஆச்சு? பேசிக்காக அவங்க வந்து இல்லை இந்த விஷயம் பண்ணாத, எனக்கு பண்ணால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயம் போய் பண்ணிட்டேன். ஒருத்தவங்கள்ட்ட பேச வேணான்னு சொன்னாங்க, நான் பேசிட்டேன். லவ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச எனக்கு, இல்லை அவங்க போயிட்டாங்க எனக்கு ஸ்பேஸ் வேணும், அந்த ஒரு புரிதல் எனக்கு இல்லை. நீங்கள் டாக்ஸிக் ஆகிட்டே இருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது நான் ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டேன்னு எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? ஒரு 8 மாசமா நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் கால் பண்ணி இல்லை எனக்கு ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல. நானாவே இல்லை அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எப்படி மீண்டு வந்தீங்க அப்போ? வரல, இன்னும் வரல, வர தெரியல. திரும்ப கை கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆசை இருக்கு, வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு நமக்கு? இதுலேருந்து வெளில தான் வந்து ஆகணும். எனக்கு அது வர தெரியல. யாராவது இந்த பொண்ணை உங்கள் பொண்ணாக நினச்சி உங்களுக்கு யாராவது வழிகாட்ட முடியுமா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எப்படி இருக்கணும்னு நினைக்கியோ அப்படி இரு. அதில் லிமிட்டே வேண்டாம். அதில் ஒரு எண்டு வரும்போது உனக்கு ரியலைஸ் வந்துடும், ரியாலிட்டி வந்துடும். அவ்வளோதான். எல்லாத்துலேயுமே இதுதான். நீ ரொம்ப அழுகணுமா அழுதுரு, சிரிக்கணுமா சிரிச்சிரு. அவனை பற்றி நினைக்காத, அதை பற்றிலாம் நினைக்காத. உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய சந்தோஷம் என்ன, அது இன்னைக்கு. அவ்வளோதான் வாழ்க்கை. நான் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட்டு ஒரு 8 வருஷமாக பிரிஞ்சுதான். லைக் அது அப்படி சொல்ல வரல, லைக் படிக்கிறதுக்காக இங்கே வந்தேன், வேலைக்கு வந்தேன். ஸோ எனக்கு அவங்களோட அந்த இது அவ்வளோ தெரியல. நான் அவங்களை அந்த ஹோம் சிக் அப்படின்னு அந்த ஃபீல் இல்லை சார். எனக்கு எல்லாமே அந்த பையன் தான் கொடுத்தாங்க. எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்ற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்குது. நான் அது என்னை கம்ப்ளீட்டாக நான் இழந்துட்டேன். எனக்கு மேபி அவங்க என்கிட்ட பேசினா இல்லை சரி பண்ணலாம், ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது சார். ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு ஒருத்தவங்களை, அது எனக்கே தெரியுது. வெளியில் வர முடியலையே, ஏன் சரி பண்ணியிருக்கலாமே. இவ்வளோ வருஷம் போயிட்டு வந்தேன், இருக்க முடியல அங்கே. ஒரு மாதத்துலேயே கிளம்பி வந்துட்டேன். நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும் சார். அவங்க வேலை செய்கிற இடத்துல போய் திடீர்னு போய் நின்றுட்டேன். அது அந்த பையன் வந்து ஓகே, இதே வேறு யாராக இருந்தாலும் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த பையன் என்னை மீட் பண்ணி நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு அவன் அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸ் கொடுத்தான். ஆனால் அப்படி ஒருத்தனை துன்புறுத்துறது சரியா? நீங்கள் பண்ணுறது காதலா சித்திரவதையா? சித்திரவதை தான் பண்ணுறேன். இப்போ அப்படி திருப்போம். நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க ஏதோ ஒன்று, அவரோட உங்களுக்கு ஒரு இது உங்களுக்கு ஒத்துவல்ல, ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். இப்போ நீங்கள் அப்படி சொன்ன பிறகு இதை ஒரு பையன் பண்ணினா அது எவ்வளோ நெருக்கடிக்கு நீங்கள் உள்ளாவீங்க? டாக்ஸிக்னு தெரிஞ்சே பண்ணோம். ஏற்றுக்க முடிஞ்சிருக்கு அதுதான் சார். பட் ஏற்றுக்க முடியல. இந்த டாக்ஸிக்கில் ரொம்ப பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அவங்க தான். நீங்கள் தான். நான் சித்திரவதைன்னு சொன்னது உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் சார். எனக்கு என்னன்னா, நான் எவ்வளோ நாளும் அஃபெக்ட் ஆனால் நான் அதை எப்படியாவது நான் வெளில வந்துடுவேனா அப்படி. ரொம்ப நிதானமாக இதை அப்ரோச் பண்ணி ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேசினா வெளியில் வந்துட்டு தான் அர்த்தம். தவறுன்னு தெரிஞ்சும் நீங்கள் வெளியில் வர முடியலன்னு நீங்கள் தானே உள்ள மாட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஹர்ட் ஆக வேண்டாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது காதல் இல்லை, இது காதல் இல்லை, இது சித்திரவதை. 2 பேருக்கும். இப்போ நான் இன்னொன்று சொல்லிட்டா, உங்களுக்கு அந்த பையன் மேலே அவ்வளோ காதல் இருந்தா இப்போ அவன் சொல்கிறது உங்களுக்கு புரியுமே. நான் அந்த மெமரிஸ்லேயே இருக்கேன் சார். அவனுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? வாட் நெக்ஸ்ட்டுங்கள ஒன்று அவர் கிடைக்கிறது, திரும்ப கிடைக்கிறது. வேறு 2 ஆப்ஷனு. நான் என்னோட லைஃப் பார்க்கணும். லைஃப்பை பார்க்குறது, ஓகே. கெரியர், அதான் இப்போ நீங்கள் சொன்னால் உங்கள் கெரியரை பார்க்கணும். என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக? நான் இப்போ மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். வேறு என்ன, வாட் நெக்ஸ்ட்? இப்போதைக்கு தெரியல சார். ஆசை நிறைய இருக்குது. இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல சார். சார் நேற்று வரைக்கும் கால் பண்ணிட்டு தான் இருந்தேன். புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன் சார். அவங்களுக்காக நான் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு வார்ம்த், அந்த லவ் நான் ரிசீவிங் சைடில் என்றைக்குமே இருந்ததில்லை சார். எனக்கு இந்த பையன்தான் முதல் காதல். நான் என்னையே பற்றி யோசிக்கும் போது ஓகே, நான் அப்போ அந்த பையனும் யோசிச்சிருப்பான்ல, அவனுக்கும் இதெல்லாம் தேவைப்பட்டிருக்குமே. இப்போ தான் எனக்கு புரியுது.
அதை நான் தரும்போது இப்போ அவர் இல்லை. இப்போ அந்த பையன் உங்களை பற்றி யோசிக்கிறப்ப என்ன யோசிச்சுட்டு இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ இவாளா கால் பண்ணுறா, அடுத்து இவ என்ன பண்ணுவாளோன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, உங்களை பற்றி அவர் யோசிக்கட்டும். அவர் ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு சான்ஸ் தரும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நான் என்ன சொன்னால் நீங்கள் அவருக்கு சான்ஸ் கொடுங்க. லெட் him திங்க் அபவுட் யூ. அந்த பையனுக்கும் உங்களோடு இருந்த நாட்கள், நீங்கள் அன்பை பரிமாறிக்கொண்ட நாட்கள், ஒரு காலைல ஒரு சன்ரைஸ் பார்க்க போன ஒரு நாள், இப்படி பல விஷயம் அவனுக்கும் ஞாபகம் வரும் இல்லையா? 2 பேரும் தானே காதலிச்சிருக்கீங்க. இப்போ அவனுக்கு அந்த ஞாபகமே வர விடாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோங்கிற ஞாபகத்தை தான் வர வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிவ் him ஸ்பேஸ், லெட் him திங்க் தட் யாமினி. அந்த பையன் இப்போ இருக்க யாமினி யோசிச்சுட்டே இருக்கான். அவன் உங்களை தீவிரமாக காதலிச்சப்போ ஒரு யாமினி இருந்தால அந்த யாமினியின் ஞாபகங்கள் அவனுக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. கிவ் him ஸ்பேஸ். கெரியரில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசை சார், நிறைய Okay. பண்ணணும்னு ஆசை. ஆ நான் வெயிட் பண்ணணும், அதுதான் பேஷன்ஸாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு கோபிகிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், பேஷண்ட்டாக இருப்பேன், இனிமேல் நான் பேஷண்ட்டாக இருப்பேன், உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். 8 வரைக்கும் நீங்கள் நைட் எதுவும் மெசேஜ் போடுவீங்களா? சார் இன்னைக்கு ஒரு மெசேஜ் போடலான்னு ஒரு பிளான் இருக்கு, ஆனால் அந்த மாதிரி இல்லை. இனிமேல் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், ஃப்ரம் த ஹார்ட்டை சொல்கிறேன். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் சார், 8 மாசமா அதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஒரு லாஸ்ட் கால், ஒரு ½ அன் ஹவர், இல்லை நாளைக்கு ஒரே ஒரு தடவை பேசுறேன், இந்த மாதிரி தான் போகும். பட் எனக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கு. ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கு காரணமே நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கனடாலேருந்து அவங்க சொன்னாங்க, அதில் ஒரு மாதிரி கேட்கும் போது எனக்கு இன்னும் ஹார்ட் பிரேக்காக தான் இருந்துச்சு. 16 இயர்ஸ் லைக் 8 இயர்ஸ் லவ், அதில் அவ்வளோ பேஷன்ஸ் இருக்கும் சார். அந்த சப்போர்ட்டிங் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்களே, அதெல்லாம் நானும் சப்போர்ட் பண்ணி தான் ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. டெஃபினட்டாக எடுத்தோடனே அவன் கெட்டவன், அவனை ஏமாத்திட்டு போயிட்டான், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு பேஷன்ஸ் நிறைய பேர் இங்கே நிறைய சொன்னாங்க. அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை, மேபி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு மெசேஜ், லாஸ்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு டெய்லி ஒன்று அனுப்புறீங்கல்ல, ஹோல்ட் இட். அது ஒரு நாள் ஹோல்ட் பண்ணுங்க, அங்கேயிருந்து மெசேஜ் வருதா இல்லையான்னு பாருங்க. இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும், அன்னைக்கு அனுப்பலாம், இன்னைக்கு இல்லை.